Hi viewers, students, teachers, wishes to all. This is MU's Kalviyamudu channel. Welcome to our class Refresher Course Module 8th Standard. Today's topic is Worksheet 4 Past Perfect Tense. Refresher Course Module page 23 to 25. Dear students, we are going to learn past perfect tense in this video class. Past perfect tense is used to show that something happened before another action in the past. It can also be used to show that something happened before a specific time in the past. பொதுவாக past perfect tense அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட செயல், அதாவது கடந்த காலத்தில் 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னும் போது அதை நம்ம சொல்லும் பொழுது எது முன்னாடி நடந்துச்சு எது பின்னாடி நடந்துச்சு அப்படின்றத கன்வே பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், when we reached the station the train had already left. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அடைஞ்ச பொழுது அந்த ட்ரெயினானது போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுக்கு இது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது, it can also be used to show that something happened before a specific time. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த நிகழ்வு நடந்துச்சு, அந்த செயலை சுட்டி காட்டுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். I had met her in விழுப்புரம் in 2000. நான் 2000 ஆண்டில் அவளை விழுப்புரத்தில் சந்தித்தேன். இந்த நிகழ்வானது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் குறிப்பிட்ட நிகழ்வு பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. இதை சொல்லும்பொழுது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். The structure of the past perfect tense is had plus past participle. I, we, you, they, he, she, it. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களுமே இந்த 7க்குள்ளே அடங்கிடும். ஸோ நமக்கு சென்டென்ஸில் வரும்பொழுது இந்த 7 சப்ஜெக்டும் வரும்பொழுது நம்மளுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் வரும்போது had ப்ளஸ் வெர்பு 3, அதாவது had ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நெக்ஸ்ட் we are going to the activity. Write had plus past participle form of the following irregular verbs. In our module given 10 irregular verbs. Speak, eat, begin, freeze, go, catch, understand, take, sleep, feel. Speak, had spoken. Eat, had eaten. Begin, had begun. Freeze, had frozen. Go, had gone. Catch, had caught. Understand, had understood. Take, had taken. Sleep, had slept. Feel, had felt. Move on the next activity. To frame questions using had you. Using the picture strip, here is the question. Had you swum on Sunday? Had you swum on Sunday? The answer is yes, I had swum on Sunday. ஸ்விம் அப்படின்றது போது SWIM அப்படின்ற அந்த வேர்பு பாஸ்ட் டென்ஸில் SWAM ஸ்வாம் அப்படின்னு மாறும். ஐ சேஞ்ச் இன்டு ஏ, SWAM. தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் SWUM ஸ்வம் அப்படின்னு மாறும். ஸ்விம், ஸ்வாம், ஸ்வம். Go to next one. Find their pairs. Given 5 pairs are there. We have to match them. First one, I couldn't find the restaurant because என்னால் அந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிக்க முடியல. Because I had lost the directions. நான் அதோடைய வழி என்ன பண்ணிட்டேன்? மறந்துட்டேன். Then next one, I couldn't eat the food because the chief had not cooked it enough. என்னால் சாப்பிட முடியல, அவர் தேவையான அளவு சாப்பாடை செய்யலை அந்த செஃப்பு. ஐ டிடன்ட் ஒர்க் அப் ஆன் டைம் பிகாஸ் என்னால் சரியான நேரத்துக்கு எழுந்திருக்க முடியல. பிகாஸ் ஐ ஹேட் ஃபர்காட்டன் டு செட் த அலாம். நான் அலாம் செட் பண்ண மறந்துட்டேன். தென் ஃபோர்த் ஒன், ஐ குடின்ட் கோ ஸ்விம்மிங் பிகாஸ் ஐ ஹேட் லெஃப்ட் மை ஸ்விம் ஷூட் அட் ஹோம்.
நான் என்னுடைய ஸ்விம் சூட்டை என்ன பண்ணிட்டேன், வீட்லேயே விட்டுட்டு போயிட்டேன். Then last one, my phone did not work because I had forgotten to charge it. நான் ஃபோனில் சார்ஜ் போட மறந்ததுனால என்னோட ஃபோன் ஒர்க் பண்ணாது. Next activity is to change the following sentences into past perfect tense. The girl took the money. நமக்கு past tense கொடுத்துருக்காங்க. tookன்றது verb to form எங்கே வரும், past tense, simple past tense. ஸோ நம்ம இதிலேருந்து எதுக்கு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, past perfect tense. past perfect tense உடைய ஃபார்மேட் என்ன, had plus verb 3. The answer is the girl had taken the money. Took change into had taken. The girl had taken the money. Second question is the cat killed the mouse. Killed is the simple past tense. So you have to change in the past perfect tense. The cat had killed the mouse. Killed change into had killed. Third one, the boy won the first prize. The boy had won the first prize. Won change into had won. Okay, I think are you clear? Now we have to move on the assessment part. Assessment first Roman is fill in the blanks with the past perfect tense of the verbs given in brackets. First one, Mohan dash already dash his breakfast. Within bracket the verb is take. So the answer is Mohan had taken. Mohan had already taken his breakfast. Next question. If she dashed for the examination, she would not have failed. Within bracket the verb is prepare. So it is the conditional class third type. If she had prepared for the examination, she would not have failed. Third one, the class dash before I reached the school. The class had started before I reached the school. நான் ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆனபோது கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தென் ஃபோர்த் ஒன், த பேஷண்ட் டேஷ் பிஃபோர் த டாக்டர் அரைவ்ட். டாக்டர் வந்து சேர்றதுக்கு முன்னாடி த பேஷண்ட் ஹேட் டைடு, அவர் இறந்துட்டார். ஃபிஃப்த் ஒன், ஷீ டேஷ் நாட் டேஷ் த பிளேஸ் பிஃபோர் ஹர் ஹஸ்பண்ட் பெர்மிட்டட் ஹர். ஷீ ஹேட் நாட் லெஃப்ட். He had not left the place before her husband permitted her. Okay, are you clear children? Move on to the next Roman is use the verbs given in the past perfect form to complete the sentences. 5 set of words are there. Had already broken, ஏற்கனவே அது உடஞ்சிருக்கு. Had washed, வாஷ் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஹேட் ஃபினிஷ்டு, முடிச்சாச்சு. ஹேட் லிசன்டு, கவனிக்கப்பட்டது. ஹேட் சங், பாடப்பட்டது. ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன் த சென்டென்ஸ். வி டேஷ் ஹாப்பி பர்த்டே பிஃபோர் ஷி ப்ளூ அவுட் ஹர் ஹேண்டில். ஹாப்பி பர்த்டேக்கு என்ன பண்ணுவோம், கேண்டில் ஊதுறதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே சாங் பாடுவோம். ஸோ அப்போ விச் ஆப்ஷன் இஸ் கம்ஸ் ஹியர்? Had sung. We had sung happy birthday before she blew out her candle. Next one, he dashed the window when I got home. நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது he had already broken the window. நான் வந்து சேர்ந்தபோது அவன் ஏற்கனவே அந்த விண்டோவை உடச்சிட்டான். Third one, I dashed to songs before I started the work. I had listened to song before I started the work. நான் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாடல்களை கவனிப்பேன், கேட்பேன். She dashed her hands before she cooked the dinner. அவள் சமைப்பதற்கு, இரவு உணவு சமைப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணுவா, கையை நல்லா கழுவிடுவா. அப்போது she had washed her hands before she cooked the dinner. Last one, they dash eating dinner when I arrived. They had finished eating dinner when I arrived.
Okay, are you clear? Okay, move on the next one. Third Roman, write the had plus past participle form of the following irregular verbs. Bring, had brought. Fall, had fallen. Dream, had dreamed. Hear, had heard. Write, had written. Sing, had sung. Fourth one, fill in the blanks with the suitable form of the verb given in brackets. First one, I dashed Japanese before. I had studied Japanese before. Number 2, she dashed a lot before she dashed her shop. She had baked a lot before she opened her shop. Third one, we dash a lot trouble because we dash our passport. We had a lot of trouble because we had lost our passport. Fourth one, Brian dashed many people at the club because he dashed there many times. Brian knew many people at the club because he had been there many times. Fifth one and the last, they dash English before they dashed to Canada. They had studied English before they moved to Canada. Roman 5. Complete the sentences in the past perfect tense using your own ideas. First one, I failed in English exam because I had not interested in English. Second one, he argued with his friend because he had outdone his work. He argued with his friend. அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட என்ன பண்ணுறான், பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணுறான், ஆர்கியூ பண்ணுறான். ஏன் அப்படின்னா he had outdone his work. அவனுடைய வேலையை சிறப்பாக செய்திருந்தான். The third one, she reached the office late because her two-wheeler has repaired. Fourth one, I didn't eat well because the biryani had less tasted. Fifth one, I didn't wake up on time because I had tired so much. Got it, children? I think and hope all of you understood for this topic, past perfect tense. We can see the remaining exercises in these upcoming videos. Thanks for watching. Like, share, comment and do subscribe our channel. Thank you.